சித்தி, செல்லம்மா போன்ற பிரபல சீரியல்ல குணச்சித்திர வேடத்துல நடிச்ச நடிகர் ஸ்ரீதர் அவர்கள் இறந்த ஒரு செய்தி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இவர் இருக்கும்போது இவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சாலும், இவரோட நடிப்பை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சாலும், இவர் யாரு, எங்க இருந்து வந்தாரு, எப்படி இவர் நடிப்பு துறைக்கு வந்தாரு, என்னது இவர் பாலச்சந்தர் மூவியோட ஹீரோவா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு சீரியல் நடிகர் ஸ்ரீதரோட பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று மாலை பொழுதுல ஒரு செய்தி வருது, சீரியல் நடிகர் ஸ்ரீதர் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா அவங்க இறந்த பிறகு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி மட்டுமே வெளியாச்சே தவிர என்ன காரணம் அப்படின்னு யாருக்குமே தெரியல. பல பேருமே அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வெளிவந்திருக்க ஒரு நியூஸ் என்னன்னா, கடந்த சில தினங்களாவே இவருக்கு நெஞ்சுவலி இருந்ததாகவும், சில தினங்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனதாகவும், இவர் வீட்டுல இருக்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் சில செய்தி தான் வெளியாகி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. எல்லாருமே அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. நடிகர் ஸ்ரீதர் அவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இவரோட வயது 62 ஆகுதுங்க. இவரு முதல்ல சினிமால அறிமுகமானதே தன்னோட டீனேஜ்ல அப்படின்னு சொல்றாரு. அதுவும் 15 வயசுல இவர் ஹீரோவா நடிச்சாதான், அதுவும் பாலு மகேந்திரா அவர்களோட இயக்கத்துல. அதாவது அழியாத கோலங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படம் செம ஹிட் ஆச்சு பாலு மகேந்திரா அவர்களுக்கு. அந்த திரைப்படத்துல கமலஹாசன் அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்துல இளம் வயது கமலஹாசனா நடிச்சவர் தான் நடிகர் ஸ்ரீதர். இவருக்கு எப்படி இந்த வாய்ப்பு வந்தது அப்படின்னா, பன்னீர் அப்படின்றவங்க இருக்காங்க, அவங்களோட மகன் ஷாம் சுந்தர் அவர்களை தான் சினிமால நடிக்க வைக்கிறதுக்காக பாலு மகேந்திரா அவர்கள் அவர் கிரிக்கெட் விளையாடுற இடத்துக்கே பார்க்க போயிருக்காங்க. அப்போ ஷாம் சுந்தரோட நண்பரா தான் இருந்திருக்காரு ஸ்ரீதர் அவர்கள். அப்போ அவருக்கு ஷாம் சுந்தரை விட ஸ்ரீதர் தான் இந்த ரோலுக்கு நல்லா சரிப்பட்டு வருவாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. உடனடியா ஸ்ரீதர் அவர்கள்ட்ட உன் பேர் என்ன, நீ எவ்வளவு நல்லா கிரிக்கெட் விளையாடுற, உனக்கு சினிமால நடிக்க பிடிக்குமா அப்படின்ற பல கேள்விகளை கேட்டிருக்காரு. உடனே இவரு எங்க அப்பா அம்மாவை தான் கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸ்ரீதர் அவர்களோட குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லாருமே நல்ல எஜுகேட்டடான ஃபேமிலி. எல்லாருக்குமே எஜுகேஷன்ல நல்ல இடத்துல படிச்சு நல்ல இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு இவங்க சினிமா அப்படிங்கும் போது முதல்ல ஒத்துக்கல. அதுக்கப்புறமா நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணதுனால ஒத்துக்கிட்டாங்க. அப்ப கூட ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, 10th எக்ஸாம் முடிஞ்சு லீவ்ல தான் நடிக்க வருவாங்க அப்படின்னு. அதே போல லீவ்ல தான் நடிக்க போயிருக்காங்க. இந்த படத்துல ஷோபா, பிரதாபோத்தன் இவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டரா தான் போயிருப்பாங்களா. சோ எனக்கு விளையாட்டுத்தனமா தான் இருந்தது. அதே போலதான் டைரக்டர் சொன்னாரு, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போல இருங்க, கேமரா இருக்குன்னா கான்சியஸ் ஆக வேணாம்னு சொன்னாங்க. அப்படிதான் நடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து இவரோட சினிமா பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எல்லாம் சினிமால நடிக்கலங்க. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் இருந்திருக்கு. அந்த பிரேக்கு அப்புறமா தான் இவர் மறுபடியும் சினிமாக்குள்ள வராரு. அண்ட் பாத்தீங்கன்னா இவர் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைம்ல தான் பாலச்சந்தர் சார் இவரை ஒரு சீரியல்ல நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அதுவும் ஜெயா டிவில ஒளிபரப்பான சஹானா சிந்து பைரவி பார்ட் 2 அப்படின்ற சீரியல்ல தான் ஸ்ரீலங்கால இருந்து இவங்க வர மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அதே போல ஸ்ரீலங்கால தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் ஆபீஸ்ல நடக்கிறத பத்தி யோசிச்சுட்டே இருப்பாராம். அப்போ பாலச்சந்தர் சார் தான் சொன்னாரா, நடிச்சா முழுமையா நடி, அதுதான் ஆர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அப்போ வேலையை விட்டவர் தானா. அதுல இருந்து அவர் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருக்காரு. அண்ட் ரொம்ப சூப்பரா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சு முடிச்சாராம். அதை தொடர்ந்து 2010-11 இவர் நிறைய சீரியல்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காராம். இவருக்கு ஜோடியா நடிகை கௌசல்யா, நடிகை அனுஹாசன், நடிகை சுகாசினி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவரோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அவார்ட் வாங்கின மாதிரியான ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, பாலச்சந்தர் சார் அவர்கள்ட்ட இருந்து வாங்கின பாராட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த சிந்து பைரவி சீரியல்ல ஒரு சீன் நடிக்கணும். அப்போ பொண்ணு அம்மா மாதிரி வாடா போடான்னு அப்பாவை பேசுவாங்க. அப்போ அப்பா அந்த இடத்துல பையன் மாதிரி ரியாக்ட் பண்ணணும் குழந்தைத்தனமா. இவர் நடிச்சிருப்பாராம். இவர் நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா எடிட்டிங்ல டப்பிங்ல பார்த்த இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் இவருக்கு கால் பண்ணி, நீ என்னைக்காவது நீ நடிச்ச சீரியலே பாத்திருக்கியா, இன்னைக்கு இந்த சீரியலை பாரு, அதுதான்டா நடிப்பு அப்படின்னு பாராட்டினாங்களாமா. இது அவரோட மனசுல அப்படி பதிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அந்த சீனை பார்த்துட்டு நடிகை சுகாசினி கால் பண்ணி பாராட்டினாங்களா. நடிகர் பிரகாஷ் ராஜும் கால் பண்ணி பாராட்டினாங்களா. இன்னும் சொல்ல போனா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவரோட மென்டார் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீரியல்ல நிறைய விஷயங்கள் எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. இதுதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாராட்டு. எனக்கு பாலு மகேந்திரா மற்றும் பாலச்சந்தர் இவங்க 2 பேருமே என்னோட தகப்பன் மாதிரின்னு சொல்றாரு நடிகர் ஸ்ரீதர். அண்ட் இதை தொடர்ந்து அபூர்வ ராகங்கள் அப்படின்ற சீரியலுமே இவர் நடிக்கிறாரு. அண்ட் அந்த சீரியல்ல இவர் வயது மீறின ஒரு கேரக்டர் தான்
நடிக்கிறாரு, ரொம்ப ஏஜ்டான ஒரு பர்சனாரா நடிக்கிறாரு. அதுக்கு கூட பாலச்சந்தர் அவர்கள் வந்து இப்பெல்லாம் நடிச்சாராண்டா நடிப்பு அப்படின்னு சொன்னாங்களா, அதையுமே இவர் வந்து நினைவு கூர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவரோட நடிப்புக்கு கிடைச்ச இன்னொரு ரெகக்னேஷன் அப்படின்னா, இவர் ஹீரோவா நடிக்கும் போதெல்லாம் அவங்க அம்மா கூட கோயிலுக்கு போகும்போது என்னமா உங்க பையனை வளர்த்திருக்கீங்க, இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு நடத்தணும் அப்படின்னு நல்ல விதமா சொல்லியிருக்காங்களா. அதுவே திருமணமாகி இவர் வந்து சீரியல்ல வில்லனாலாம் நடிக்கும் போது அவங்க பொண்ணு கூட போகும்போதே ஒரு சிலர் போறான் பாரு புறம்போக்கு அப்படின்னு இவங்க காதுபடலாம் பேசியிருக்காங்களா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் பேசினா கூட நான் வந்து சந்தோஷம் தான் படுறேன், ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட கேரக்டர் வந்து நான் நல்லா நடிச்சிருக்கேன்ல, அதுதான் என்னோட சிறப்பு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அண்ட் இவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சித்தி டூல தர்மா அப்படின்ற கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாரு, வெண்பாவுக்கு அப்பாவா. அதை தொடர்ந்து விஜய் டிவில செல்லம்மா சீரியல்லயும் நடிச்சிருப்பாரு, செல்லம்மாவுக்கு அப்பாவா. அண்ட் இப்போ கரண்டா அவரு ஜீ தமிழ்ல போகக்கூடிய வள்ளியின் வேலன் அப்படின்ற சீரியல்ல ஹீரோயினுக்கு அப்பாவா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. நல்லபடியா ஷூட்டிங் போயிட்டு இருந்தவரை தான் 2 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங்ல கூட எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவர் திடீர்னு இறந்த ஒரு செய்தி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து இவங்களோட சீரியல் நடிச்ச பல கோ ஆர்டிஸ்டும் அவங்களோட இரங்கல்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் பல பேராலையும் நம்பவும் முடியல, ஏன்னா நேத்து வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தவர் எப்படி இப்ப திடீர்னு இல்லாம போவாரு அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவருக்கு பாலச்சந்தர் சார் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்றத சொல்றாரு. அதனாலதான் இவர் நிறைய திரைப்படங்கள்ல கூட நடிச்சாராம். அப்படிதான் இரட்டை சொல்லி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல பாலச்சந்தர் அவர்களுக்கு மகனாவே நடிச்சிருப்பாங்களாம். அதுல பாலச்சந்தர் சாரே சொல்லிருப்பாங்களா, எனக்கு ஸ்ரீதர் நடிக்கட்டும், எனக்கு அவன் கூட தான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்களாமா. அந்த அளவுக்கு பாலச்சந்தர் சார் அவர்களோட ஒவ்வொரு ஆக்ஷனுமே இவருக்கு தெரியும், அதனாலதான் அவருக்கே என்ன பிடிச்ச என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதை தொடர்ந்து சசிகுமார் அவர்கள் கூட ராஜவம்சம் அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருக்காரு. அண்ட் விக்னேஷ் சிவன் அவர்களோட இயக்கத்துல காத்து வாக்குல 2 காதல் அப்படின்ற அந்த திரைப்படத்துல சமந்தாவுக்கு அப்பாவா கூட இவர் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நிறைய திரைப்படங்கள்ல வில்லனாகவும் குணச்சித்திர நடிகனாகவும் பல சீரியல்களையுமே வில்லனாகவும் கதாநாயகனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நற்குணம் வாய்ந்த ஒரு நடிகரா தான் நடிகர் ஸ்ரீதர் அவர்கள் இருந்திருக்காரு. தன்னோட தனித்துவமான நடிப்பு, தனித்துவமான குரல் வளம், இதை வச்சே அவருக்கு தனித்துவமான ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவரை வந்து நிறைய பேர் சீரியல்ல பார்த்தாலுமே இவருக்கான ரெகக்னேஷன் அப்படின்றது இந்த சீரியல் உலகுல கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யுது. ஆனா இவருக்கு சீரியல் வாய்ப்பு வராமையும் இல்ல, இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, நிறைய நடிக்கிறாங்க. ஆனா இருந்தும் இவங்களுக்கு எந்த ஒரு சேனல்லுமே வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்காம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் அப்படின்னு பல பேருமே அவங்களோட கோ ஆர்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு வருத்தம் இவருக்குமே இருக்கு அப்படின்ற மாதிரியே இவர் பல இன்டர்வியூஸ்லயுமே வந்து சொல்லியிருக்காங்க. நடிகர் ஸ்ரீதர் அவர்கள் இறந்த ஒரு செய்தி தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அண்ட் இந்த வருத்தத்தில இருந்து அவங்களோட குடும்பமும் மீண்டு வரணும் அப்படின்னு நாம இந்த சேனல் மூலமா நம்மளோட வருத்தத்தையும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களையுமே தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு நீங்க பார்த்தது தாங்க நடிகர் ஸ்ரீதர் அவர்களோட பயோகிராஃபி. அண்ட் இதே போல வேற எந்த நடிகரோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கான பயோகிராஃபி கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும்.